Hello friends, once again welcome back to our channel Shree Car Care. நம்ம கடை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வடபழனி புத்தூர் கட்டிட லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கடையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ ஹைக்ராஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு டொயோட்டா ஹைக்ராஸ் வண்டி வச்சுருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு டிரைவிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் அதில் வர ஹெட்லாம்போட அவுட்புட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு கஸ்டமர் மட்டும் இல்லை, எல்லா ஹைக்ராஸ் ஓனர்ஸும் இதே இஷ்யூ தான். ஸோ இதில் வந்து நம்ம பவர் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பவர் அப்கிரேட் எந்த மாதிரி பண்ண போகிறோம், என்ன ஆப்ஷன் நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கோம், எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வீடியோ எந்த வரைக்கும் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு க்ளீனாக காட்டுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் இருக்குது, ஆனால் கீழே ஃபாக் லேம்ப் கிடையாது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த பம்பரை கழட்டி 3 inch ப்ரொஜெக்டர்ஸ் மாட்ட போகிறோம். ஸோ அது எப்படி மாட்ட போகிறோம், பிகாஸ் 3 inch வந்து ஹைக்ராஸை மாட்ட முடியாது. இது வரைக்கும் நான் மாட்டது எல்லாமே 2 inch தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 3 inch bi-LED fog lamp projectors with 1 year வாரண்டி. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 200 meters வரைக்கும் கொடுக்கும். ஸோ இது மாட்ட போகிறோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பழைய கிரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த கிரில் பார்த்தீங்கன்னா டோருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த கேப்பில் 2 inch ப்ரொஜெக்டர் பை டிஃபால்ட்டாக மாட்டுவோம். பட் இன்னைக்கு இந்த கிரில்லே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இந்த கிரில் வந்து இன்னைக்கு நம்ம போட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைக்ராஸோட ப்ராப்பர் 3 inch கிரில். ஸோ இந்த கிரில்லே வந்து நம்ம இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணி இந்த வண்டியில் மாட்ட போகிறோம். ஸோ இந்த கிரில்லை வந்து அந்த 3 inch ப்ரொஜெக்டர்ஸ் பர்ஃபெக்டாக மாட்டி அதோட வயரிங் கிட்டும் போட்டு அண்ட் ப்ராப்பர் அந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கேப்பில் உட்காரும். ஸோ அதுவும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹைக்ராஸை பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் கிடையாது. ஸோ அல்டிமேட்லி ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச் மாட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட ஜென்யூன் ஸ்விட்ச் வித் வயரிங் கிட்டோட வரும். ஸோ இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வர இந்த கேப்பில் நம்ம வந்து இந்த ஸ்விட்சை வந்து இப்படி பர்ஃபெக்டாக நீங்கள் மாட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஓய் ஃபிட்மெண்ட்டாக இருக்க போது ஈவன் கம்பெனி பர்சன்ஸ்க்கும் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. லைக் நம்ம தனியாக வயரிங் கிட் போட்டு மாட்டிருக்கோம், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஜாப். அண்ட் இதில் வந்து நம்ம ஆன் பண்ணால் ஃபாக் லேம்ப் ஆன் ஆகும், ஆஃப் பண்ண ஆஃப் ஆகிடும். அது போக ஹெட் லேம்பில் ஹை பீம் பண்ணிங்கன்னா ஃபாக் லேம்பும் ஹை பீம் ஆகும். ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சோடனே எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது கன்ஃபார்மாக நம்ம இந்த ஹெட் லேம்பை விட 5 times பெட்டராக இருக்கும் இந்த ஃபாக் லேம்ப். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன் இதோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் நம்ம வந்து இந்த ஹைக்ராஸில் நீட்டாக மாட்டிட்டோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், இதோட ஹெட் லேம்ப் வந்து பொசிஷன் இங்கே இருக்குது. கம்பெனியில் ஃபாக் லேம்ப் கொடுக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிரில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஃபாக் லேம்ப் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்விட்ச் அண்ட் வயரிங் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்விட்சும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட ஸ்விட்ச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபாக் லேம்ப் ஆன் ஆகிடும். இது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து ஜென்யூன் டொயோட்டா ஸ்விட்சோட ஒரு காம்பினேஷனாக நம்ம இங்கே மாட்டியிருக்கோம். அண்ட் இது போக நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹெட் லேம்பில் வந்து ஹை பீம் போட்டிங்கன்னா ஃபாக் ப்ரொஜெக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஹை பீம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிட்டு ஃபாக் லேம்ப் நம்ம ஹை பீம் வேணுன்னா கூட ஹை பீம் போட்டுக்கலாம், அண்ட் லோ பீமில் வேணுன்னா லோ பீம் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ப்ரொஜெக்டரோட அவுட்புட்டு. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ஹெட் லேம்போட அவுட்புட் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நீங்களே பார்க்கலாம் ஹெட் லேம்போட அவுட்புட் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு, அண்ட் ப்ரொஜெக்டர் அவுட்புட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஹை பீம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஹை பீம் டிஃபரன்ஸ் நம்ம க்ளீனாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச், ஃபாக் லேம்ப் அண்ட் ஹை பீம் கனெக்ஷன் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனல் அவுட்புட்டும் காமிச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம இதை ப்ரொஜெக்டர் மாட்டிட்டோம். நீங்களே பார்த்தீங்க அந்த அவுட்புட் டிஃபரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் வயரிங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான வயரிங் கிட் போட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டு இதை நீட்டாக மாட்டியிருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு ஹைக்ராஸ் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக மாட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹைவேஸ்லேயோ இல்லை சிட்டிக்குள்ளே இருட்டான ஒரு ரோட்டில் ஓட்டுறீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். டில் தென் டேக் கேர்.